தரோம், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, அரௌண்ட் இதில் ஒரு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 60 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஓகே டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷனில் எஸ்டிமேஷன் காஸ்டிங் கொஸ்டின்ஸை மட்டும்தான் எடுத்து இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, இதை ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு தாட்டி பார்த்துட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்தமாரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிப்ளமோ புக்கு. இது வந்து கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டில் இந்த புக்கு இல்லை, டோட்டில் இந்த புக்கு தூக்கிட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கும் கொடுக்குறேன், வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகே, எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1 அண்ட் எஸ்டிமேஷன் காஸ்டிங் த 2 2 புக்குமே இருக்குது. நம்ம சிலபஸ் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இதிலே கவர் ஆகிடுது. ஓகேங்களா, இந்த புக்கு ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் புக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிகேஷனில் போய் இது வாங்கிக்கிங்க. ஓகே, ஒரு ஷாப்பில் போய் புக் ஷாப்பில் போய் வாங்கினா பெட்ரு. இது வந்து ஆல்ரெடி நம்ம டோட்லேயே அப்லோட் பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக இதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க இந்த மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங் ப்ரீவியஸ் இயரில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15 to 18 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங்கில் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா த கால்குலேட் த ரஃப் காஸ்ட் எஸ்டிமேட் ஃபார் த ஃபஸ்ட் கிளாஸ் பில்டிங் ஹேவிங் எ பிளிந்த் ஏரியா. ஒன்றும் இல்லை, பிளிந்த் ஏரியா கொடுத்துட்டாங்க. பிளிந்த் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 500 மீட்டர் ஸ்கொயரு, 20% பப்ளிக் ஹெல்த் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ். ஓவரால் காஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 20% வந்து எலக்ட்ரிக்கல் பப்ளிக் ஹெல்த் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ரேட் பர் ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 6000 ரூபா. ஓகேங்களா, ஒரு ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா. அப்போ 500 மீட்டர் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும்? ஓகேங்களா, டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், 500. ஓகேங்களா, ஒரு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 6000. ஓகேங்களா, இப்போ சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 30 lakhs வரும். ஓகேங்களா, இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 30 lakhs வரும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 30 lakhsோட 20% எஸ்டிமேட் த பப்ளிக் ஹெல்த் இது. ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் சர்வீஸ்க்கு 20% வர காஸ்ட்டில் 20% பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் ஒர்க்குக்கும் வருது அப்படிங்கிறாங்க. அப்போ அதை நம்ம சிம்பிளை பண்ணிச்சுங்க. இதோட நம்ம சிம்பிளை பண்ணோன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 6 lakhs வரும். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா 30 lakhs. ஓகேங்களா, இது சிம்பிளை பண்ணால் 30 lakhs. இதில் 20% பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க். அப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்திங்க அப்படின்னா 6 lakhs இருக்கும். இது ரெண்டுத்தையும் டெரி பண்ணிங்க அப்படின்னா 36 lakhs. ஓகேங்களா, இதுவுமே இருக்குது பாருங்கள். தி நெக்ஸ்ட், எ ப்ராப்பர்ட்டி இஸ் லேட் த டிஸ்ட்ரெஸ் த வேல்யூ ஆஃப் வென் இட் இஸ் கேன் பி பேட்ச் டேஷ் வேல்யூ தென் த மார்க்கெட் வேல்யூ. ஒன்றுமே இல்லை, ஒரு சொத்து மதிப்பானது சொத்து மதிப்பை விட ஓகே அளவில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது புக் வேல்யூ அப்படிம்பாங்க. கம்மியாக இருக்குது, ஓகே, லோயர் வேல்யூ என்னது அதன் மதிப்பு என்ன, அதான் மார்க்கெட் வேல்யூ அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து லோயர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்க, இது வந்து லோயர் வேல்யூ அப்படி இருந்துச்சுன்னா இங்கே மார்க்கெட் வேல்யூ. ஓகேங்களா, இது வந்து இந்த பேட்ச் வேல்யூ தென் புக் வேல்யூ அப்படின்னா ஹையராக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, இதுவுமே நம்ம இதில் இருக்கிறது தான். ஓகே, தி வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எண்ட் ஆஃப் தி லைஃப் யூஸ்ஃபுல் லைஃப் பீரியட் இஸ் நோன் அஸ். ஓகேங்களா, இதில் ஒரு 3 வேல்யூ இருக்குங்க, ஸ்கிராப் வேல்யூ, சால்வேஜ் வேல்யூ, ஜங்க் புக் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூன்னு இருக்கும். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, சால்வேஜ் இங்கே இருக்குது பாருங்கள். இட் இஸ் த வேல்யூ எண்ட் ஆஃப் தி லைஃப் பீரியட். ஓகேங்களா, பீரியட் வித்தவுட் பீயிங் தி டிஸ்மேல்டு. ஓகே, வித்தவுட் பீயிங் தி டிஸ்மேல்டு அப்படின்னா சால்வேஜ் வேல்யூ அப்படிம்பாங்க. இதே ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னா த ஸ்கிராப் வேல்யூ டிஸ்மேல்டு மெட்டீரியல்ஸ் ஓகே ஆஃப் யுவர் ப்ராப்பர்ட்டி அட் தி எண்ட் ஆஃப் தி லைஃப் பீரியட் இஸ் நோன் இஸ் தி ஸ்கிராப் வேல்யூ அப்படிம்பாங்க. அப்போ சால்வேஜ் வேல்யூக்கும் ஸ்கிராப் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க. இவன் கேட்டிருக்கிறது வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி அட் தி எண்ட் ஆஃப் தி யூஸ்ஃபுல் லைஃப் பீரியட் இஸ் நோன் அஸ் வித்தவுட் டிஸ்மேல்டிங் தான். ஓகே, டிஸ்மேண்டில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணல அப்படின்னா வித்தவுட் டிஸ்மேண்டில்னு அர்த்தம். அப்போ சால்வேஜ் வேல்யூ. ஓகே, next, what is the unit measurement used for supplying of the bituminous? இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்குது, the unit dimension. இந்த யூனிட் டைமென்ஷன்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, மினிமம் 5 கொஸ்டின்ஸ். ஓகே, பிரிக் ஒர்க்கில் இந்த இதுதான்.
ஓகே அது யூனிட் மெஷர்மெண்ட் ஃபார் த மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒர்க்கு. ஓகே ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் எப்படி வாங்குவீங்க? இப்போ நம்ம சிமெண்ட் வாங்க போனால் பேக்கில் வாங்குவோம். ஓகே 10 பேக் கொடுங்க, 20 பேக் கொடுங்க அப்படின்ட்டு. ஓகே அக்ரிகேட்ஸில் வாங்கினீங்க அப்படின்னா யூனிட்ஸில் வாங்குவோம். ஓகேங்களா கியூமேக்கில் பார்த்தீங்கன்னா வாங்குவோம். பிரிக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வாங்குவோம். ஓகே ஒர்க் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கியூமேக்கில் இருக்கும். ஓகே மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் பிட்டம்னஸ். ஓகேங்களா பிட்டம்னஸ் வந்து எப்படி வாங்குவீங்க? த யூனிட் மெஷர்மெண்ட் த யூசர் ஃபார் த சப்ளை ஆஃப் பிட்டமன். இப்போ நம்ம ஸ்டீல் வாங்க போகிறோம்னா எப்படி வாங்குவோம்? டன்னேஜில் வாங்குவோம். ஓகேங்களா ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா டன்னேஜில் வாங்குவோம். அதேமாதிரி பிட்டம்னஸில் எப்படி வாங்குவோம் அப்படின்னா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அதுவும் டன்னில் தான். ஓகேங்களா நிறைய பேர் வந்து லிட்டர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கியூபிக் மீட்டர் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டன் கணக்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா இது வாங்குவோம். இதுவுமே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்க. ஓகேங்களா த கலெக்ஷன் ஆஃப் பிட்டமன் ஆர் தார் அட் சைட். ஓகே பிட்டமனு இல்லைனா தார் உங்களுக்கு தெரியும். பிட்டமன் வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரோலியம், தார் வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் கோல். ஓகேங்களா அப்போ எதில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா டன்னில் தான். ஓகேங்களா அப்போ ஆன்சர் இஸ் டன். ஓகே அந்த யூனிட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். இதனை ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த மாடுலர் த பிரிக்ஸு. ஆக்சுவலாக இது எஸ்டிமேஷன்லேயும் வரும், இதுலேயுமே வரும். ஓகே இதில் வந்து மாடுலர் நார்மல் ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னா இது அவங்க கேட்குறது மாடுலர் பிரிக்ஸு. அப்போ 19 சென்டிமீட்டர் இன்ட்டு 9 சென்டிமீட்டர் இன்ட்டு 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா அந்த 4னா 4.5 சென்டிமீட்டர் அப்படிம்பாங்க. இதாங்க இது. ஓகே ஆக்சுவல் மாடுலர் பிக் ஹாஃப் பிரிக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நேம் இஸ் கால்டு த மாடுலர் பிக் அப்படிம்பாங்க. ஓகேங்க நெக்ஸ்ட் ஃபார் சானிட்டரி அண்ட் த வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ் ஃபார் electrification the percentage of the estimation cost of the building works for above work shall be. ஓகேங்களா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேஷனரி ஒர்க்கு இந்த வாட்டர் சப்ளை ஒர்க்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா இது அப்ராக்சிமேட் காஸ்ட் எஸ்டிமேட் மெத்தடில் வரும். அப்ராக்சிமேட் காஸ்ட் எஸ்டிமேட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபார் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை. இங்கே இருக்குது பாருங்களேன். வாட்டர் சப்ளை அண்ட் சானிட்டரி ஒர்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 to 5%, சானிட்டரிக்கு 4 to 5%. அப்போ ரெண்டுமே அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ வாட்டர் சப்ளை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வாட்டர் சப்ளை மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா 4 to 5%. வெறும் சானிட்டரிக்குன்னா ரெண்டுமே போத். ஓகே வாட்டர் சப்ளை அண்ட் சானிட்டரி இந்த இதுக்கு கேட்டாங்க அப்படின்னா அப்போ 8 to 10%. நார்மலாக பார்த்தீங்கன்னா அது 8 to 10% பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கு அந்த இந்த ஒர்க்கருக்கு போய்ட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பில்டிங் ஒர்க் எஸ்டிமேட்டட் ஒர்க் ஷெல் பி 8%. இதில் ரெண்டுமே இருக்கும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியில் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இவங்க கேட்குறது வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்போ மினிமம் வேல்யூ 8% நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகே ஏன்னா லாஸ்ட் டைம் இதை நாங்கள் கிளைம் பண்ணோம். ஓகே 10% ஆன்சர் கரெக்டு, 8% கரெக்டு. ஏன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா 4 to 5ன்னு கொடுத்துருக்காங்க. சானிட்டரி 4 to 5. ஓகே அந்த ஒரு அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் த யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் ரேண்டம் பபுள் மேசன்ட்ரி. ஓகேங்களா ரேண்டம் த பபுள் மேசன்ட்ரி இது எதுவும் கிடையாதுங்க. நார்மல் நம்ம யூனிட் மெஷர்மெண்ட் தான். பார்த்தீங்களா ஒரே கொஸ்டினில் இந்த யூனிட் மெஷர்மெண்ட்டில் இருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறது. நீங்கள் இதை ஓரளவு பார்த்தீங்கன்னாவே போதும். ஸ்டோன் மேசன்ட்ரி இல்லை வேணாம் இந்த யூனிட் மெஷர்மெண்ட்ஸ்லேயே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒரு இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மேசன்ட்ரி மெட்டீரியல்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குதும் ஒர்க்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா இதில் நார்மலாக எர்த் ஒர்க்கு, மேசன்ட்ரி, பிரிக் ஒர்க்கு, அடுத்து பார்த்திங்கன்னா ரூஃபிங்கு, உட்டன் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, ஃபினிஷிங்கு, பெயிண்டிங், மிஷின்லேஸ் மேலேயே இருக்கும். பிரிக் ஒர்க்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா இந்த இங்கே இருக்குது பாருங்கள் ரேண்டம் ரபுள் த மேசன்ட்ரி லைம் மார்க்கரை வச்சு பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த நேம் இஸ் கியூபிக் மீட்டர். ஓகேங்களா மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரபுள் ரேண்டம் த மேசன்ட்ரி த சிமெண்ட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா கியூபிக் மீட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ மீட்டர் கியூப் ரெண்டுமே ஒன்று தாங்க. மீட்டர் கியூப்னாலும் கியூ மேக் இப்படின்னு கொடுப்பாங்க. சம்டைம்ஸு கியூ இப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே இதான் வந்து
கியூபிக் மீட்டரை தான் மென்ஷன் பண்ணுவாங்க, மீட்டர் கியூபை தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த சிஸ்டத்தில் எழுதுறது. நார்மலாக எழுதுகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா cu.mன்னு போட்டிருப்பாங்க. ரெண்டுமே மீனிங் ஒன்று தான், அதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட், த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஒர்க் இஸ் நோன் அஸ். ஆக்சுவல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் இதெல்லாம் கிடையாது, எஸ்டிமேஷன் இதெல்லாம் கிடையாது. காஸ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க்கு. ஏன்னா எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது ஒர்க்கு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, எவாலுவேட் பண்ணுறது, ரேட்டு கால்குலேட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸு. ஓகே, ஆக்சுவல் காஸ்ட் எப்போ தெரியும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் தி டோட்டல் ஒர்க், எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வருதான் த ஆக்சுவல் காஸ்ட்டு. நெக்ஸ்ட், யூனிட் டைமென்ஷன் ஆஃப் அக்ரிகேட்ஸ். அக்ரிகேட்ஸ் நார்மலாக பார்த்திங்கன்னா நமக்கே சொல்லணும்ல, ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோட்ஸ் அக்ரிகேட். இப்போ அக்ரிகேட்ஸ் வாங்க போனால் என்ன சைஸில் தான் வாங்குவோம், அந்த சைஸ் எப்படின்னு சொல்லுவோம், 20 mm. ஓகே, 20 mm சைஸு, 10 mm சைஸு, 40 mm சைஸு, இல்லை 4.75 mm சைஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த யூனிட் டைமென்ஷன் ஆஃப் அக்ரிகேட்ஸ் பார்த்திங்கன்னா எம்எம்மில் தான் இதுவுமே இருக்கும். ஓகேங்களா, அக்ரிகேட்ஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக எம்எம்மில் தான் பார்த்திங்க அப்படின்னா அது கொடுப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் எர்த் ஒர்க். திரும்பியே சொல்கிறேன். ஓகே, இதுலேயே வந்து 4 கொஸ்டின் வந்து யூனிட் மெஷர்மெண்ட்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. எஸ்டிமேஷன் படிக்கிறப்ப இந்த யூனிட் மெஷர்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க நல்லா. யூனிட் மெஷர்மெண்ட் ஃபார் தி எர்த் ஒர்க் இஸ் ஹாட் சாயில். ஓகேங்களா, எர்த் ஒர்க்குக்கு இந்த ஹாட் சாயிலுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இதிலே ஃபஸ்ட்டே நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஹார்ட் எர்த்து ஃபில்லிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எர்த்து ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னாவே எல்லாமே மீட்டர் கியூப் தாங்க. ஓகே, எல்லா இதுக்குமே ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மீட்டர் கியூப் தான். அதை மீட்டர் கியூப்பு அப்படி இல்லைனா இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கியூ மீட்டர். ஓகேங்களா, ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. மீட்டர் கியூப்பு இல்லைனா இந்தமாரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நோன் அஸ் ஜென்ரல் ஓவர் ஹெட். ஓகே, அட்வான்ஸு, இன்ட்ரெஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஓகே, அம்யூனிட்டி, லேபர் இதெல்லாம் வந்து டேரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, த ஃபாலோயிங் நோன் அஸ் ஜென்ரல் தி ஓவர் ஹெட். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் தான் பார்த்திங்கன்னா இது இருக்கும். இதில் புக்கில் இருக்கும், பார்த்துருங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த சிமெண்ட் ரெக்யர்டு இன் கேஜி த யூசிங் தி தம்ப் ரூல் ஃபார் சிமெண்ட் மிக்சர். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1 m³ எவ்வளோ சிமெண்ட் கேஜி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, 1 m³. ஓகே, 1 m³ சிமெண்ட் மாடர்ன் யூஸ் பண்ணுறோம். அதில் சிமெண்ட் எவ்வளோ இருக்கும், இதில் வந்து இது வந்து 1 அப்படிங்கிறது சிமெண்ட்டு, 6 அப்படிங்கிறது சாயில். ஓகேங்க, சாண்டு. ஓகே, சிமெண்ட்டு மாற்றது தானே, அப்போ சிமெண்ட்டு சாண்டு தானே யூஸ் பண்ணுவோம். அதை தான் இப்படி ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1/7 இன்ட்டு. ஓகே, இந்த 7 வந்து இந்த டோட்டல். ஓகேங்களா, 1 வந்து சிமெண்ட்டு, 6 வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 7 வரும். நமக்கு தேவை சிமெண்ட்டோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ 1 × இந்த 7. ஓகேங்களா, சிமெண்ட்டோட யூனிட் வெயிட் வந்து 1440. ஓகேங்களா, சிமெண்ட்டோட இந்த யூனிட் வெயிட், இதோட யூனிட் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1440 kg per the meter cube. அப்போ இதை ரெண்டுத்தையும் டெரிவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 240 வரும். ஓகேங்களா, 240 kg. அது மட்டும் பார்த்துங்க. நெக்ஸ்ட், 1 packs ஆஃப் சிமெண்ட். இது ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஒரு பேக் சிமெண்ட்டில் 50 kg எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட், யூனிட் டைமென்ஷன் ஆஃப் த பிரிக் மெட்டீரியல் இன் மெட்ரிக் சிஸ்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா பிரிக்கோட இந்த மெட்ரிக் சிஸ்டம் எப்பவுமே பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிரிக் ஒர்க்குன்னு ஒன்று மேலே கொடுத்துருந்தாங்கல்ல, இதோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எதில் கொடுத்துருந்தாங்க, யூனிட் டைமென்ஷன் அக்ரிகேட்ஸு. இது ஓகே, இங்கே இருக்க பாருங்களேன், இங்கே பாருங்களேன். இதை நான் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்ரிக் சிஸ்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாடுலர் பிரிக் சைஸ் எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சென்டிமீட்டரில் தான். ஓகேங்களா, அந்த கொஸ்டின் தான் அதை இன்டெரக்டாக இப்படி கேட்குறாங்க. ஓகே, அப்போ பிரிக்கை நீங்கள் எப்படி வாங்குவீங்க. ஓகே, பிரிக்கோட சைஸ் எம்எம்மில் மெஷர் பண்ணுவீங்களா, இன்ச்சிலையா, இல்லை மீட்டர்லையா, சென்டிமீட்டர்லையா அப்படிங்கிறாங்க. அது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டிமீட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், த பிரிக் ஒர்க் இஸ் நாட் மெஷர்டு த கியூபிக். ஓகே, மீட்டர் க்யூப்பில் இது மென்ஷர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இதை வந்து இந்த மீட்டர் க்யூப்பில் இந்த பிரிக் ஒர்க் வந்து ஒரு இதை மட்டும் மீட்டர் க்யூப்பில் மெஷர் பண்ணாங்க. 1 more பிரிக் இருக்குல்ல, இதை வந்து மீட்டர் க்யூப்பில் தான் பண்ணுவாங்க. பிரிக் ஒர்க் ஆர்ச் பண்ணுறோம்ல, அதுவுமே மீட்டர் க்யூப்பில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக்கும் மீட்டருக்கு தான். ஹாஃப் பிரிக் வாலை பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயரில் பண்ணுவாங்க, ஸ்கொயர் மீட்டரில் பண்ணுவாங்க. ஓகே, அவன் கேட்குறது த பிரிக் ஒர்க் இஸ் நாட் மெஷர்ட் இன் கியூமிக். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் இஸ் ஹாஃப் பிரிக் வால். ஓகேங்களா. நெக்ஸ்ட், த குவான்டிட்டி ஆஃப் உட்டன் ஒர்க் ஆர் ஷட்டர் டோர்ஸ் ஆர் விண்டோஸ் இஸ் கால்குலேட்டட். திரும்பி சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உட் ஒர்க் போய்க்கும். உட்டுக்குங்க தனியாக கொடுத்துருப்பாங்க. உட் ஒர்க் பாருங்களேன்.
ஓகே வுட் ஒர்க் பேனல் கிளாஸ்டு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எதில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கொயர் மீட்டரில் ஓகேங்களா. அப்போ த மீட்டர் ஸ்கொயர் ஓகே ஒன்று மீட்டர் ஸ்கொயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைனா த ஸ்கொயர் மீட்டர் ரெண்டுமே மீனிங் ஒன்று தான் ஓகேங்களா. அப்போ இந்த ஒரு இதில் மட்டும் பாருங்களேன் எத்தனை கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு யூனிட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து. வாட் இஸ் த யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹாஃப் பிரிக் வால் ஓகேங்களா. ஹாஃப் பிரிக் வாலில் போயிடுங்களேன். பிரிக் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பிரிக் வால்னு ஒன்று இருக்குது இங்கே இருக்குது பாருங்களேன். ஹாஃப் த பிரிக் வால் பார்ட்டிஷன் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் ஓகே. ஹாஃப் பிரிக் வால் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த மீட்டர் ஸ்கொயரில் தான் பண்ணுறாங்க. ஹாஃப் பிரிக் வால் வந்து இந்த மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் இஸ் ஸ்கொயர் மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸ்கொயர் மீட்டர்லாம் மீட்டர் ஸ்கொயர் எல்லாமே ஒன்று தான் ஓகே. இந்த கொஸ்டின்ஸுங்க 2021 ஜேடிஓவில் நடந்த எக்ஸாமு நீங்களே பாருங்கள். யூனிட் மெஷர்மெண்ட்ஸில் இருந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்க. அப்போ எஸ்டிமேஷன் நீங்கள் படிக்கிறப்ப இந்த யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு 2 பேஜ் 1.9 ஓகேங்களா. இதில் இருந்து ஒரு 2-3 பேஜ் இருக்கும். இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 50 யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. மெட்டீரியல்ஸு இதுக்கு எதுவும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். இதில் இருந்து கண்டிப்பாக 6 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா இந்த யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் ஓகே. யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்டு ஒர்க்குக்கு இந்த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் மெட்டீரியல்ஸ் அண்டு ஒர்க்குக்கு மட்டுமே ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் ஓகே. அப்படி இந்த இயரில் ஒன்று 5 கேட்பாங்க இல்லை 4 கேட்பாங்க. அப்போ எஸ்டிமேஷனில் படிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு 2 இந்த ஒரு 4 டேபிளேஷனை படிச்சிங்கன்னா போதும் ஒரு 4 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். 4 கொஸ்டின் கரெக்ட் ஆகிடும். அப்போ மார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா 6 மார்க் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஓகேங்களா. இது வரையும் 2021 ஜேடிஓ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி எஸ்டிமேட் இஸ் ரிவைஸ்டு. இது நிறைய பேர் கேட்டாங்க. ரஃப் எஸ்டிமேட்ஸ் தானே, ஃபைனல் எஸ்டிமேட்ஸ்னா, டீட்டெயில் எஸ்டிமேட்னா. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதுவுமே நாங்களுமே யோசித்தோம் இது என்ன இப்படி மென்ஷன் இருக்காங்க அப்படின்ட்டு ஓகேங்களா. தி எஸ்டிமேஷன் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நேம் இஸ் கால்ட் தி டீட்டெயில்டு எஸ்டிமேட்டட் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்களேன் ஓகேங்களா. த ரிவைஸ்டு எஸ்டிமேஷன் இஸ் எ கால் த டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் ஓகேங்களா. இது காமிக்கிறதுக்கான மெயின் ரீசன் த ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஓகேங்களா. கேட்டிருக்கிறது அதுதான் ஓகே. எஸ்டிமேட் ஈஸி ரிவைஸ்டு. அப்போ அது என்ன எஸ்டிமேட் சொல்லுவீங்க ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டாக அப்ட்ராக்டாக இது இருக்கா அது நேம் இஸ் கால் த டீட்டெயில்டு எஸ்டிமேட் அப்படிமா. ரிவைஸ்டு குவான்டிட்டி ரேட் ஒரிஜினல் எல்லாமே பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா திஸ் நேம் இஸ் கால்டு த டீட்டெயில்டு த எஸ்டிமேட் ஓகேங்களா. இது இன்ஜினியரிங் புக்கில் கூட கிடையாதுங்க, டிப்ளமோ புக்கில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே. எஸ்டிமேட் விச் ப்ரிப்பேர்டு த இனிஷியல் ஸ்டேஜ் பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் இஸ் கால்டு மெயின் எஸ்டிமேஷன் ஓகேங்களா. இது என்னென்னா இதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. மெயின் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இது ஒர்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓகே. எஸ்டிமேட் இஸ் ப்ரிப்பேர்டு த இனிஷியல் ஸ்டேஜ் பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் பண்ணுறது என்ன அப்படின்னா த மெயின் எஸ்டிமேஷன் அப்படிம்பாங்க. இங்கே இருக்கு பாரு ஓகேங்களா. திஸ் எஸ்டிமேஷன் which is prepared the initial stage before execution of work is called the main estimate ஓகேங்களா. இது ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா டிப்ளமோவோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும்ல ஓகேங்களா. சில பேர்த்துக்கு நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிப்பீங்க உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு நிறையா புக்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வீட்டில் இருந்து படிக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எஸ்டிமேஷன் காஸ்டிங்க்கு ஓகே. எல்லா டாபிக் இல்லை, இந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். In detailed estimate the volumes are worked out the nearest. நம்ம சர்வேயிங்கில் படிக்கிறப்பல பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ அப்படிம்பாங்களே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எஸ்டிமேட்ஸில் வால்யூம்ஸ் வந்து நியரஸ்ட்டாக இந்த வேல்யூக்குள்ளே ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் வரலாம் அப்படிம்பாங்க. இதையுமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் மெஷர்மெண்ட்ஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ்டிமேஷன் காஸ்ட் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா த நியரஸ்ட் வேல்யூ ஓகே. ஸ்கொயர் மீட்டராக இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும், கியூப் மீட்டராக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கேட்குறது நார்மல் ஒர்க்குக்கு
ஓகே வால்யூமில் பார்த்தீங்க அப்படின்னா எர்த் ஒர்க் ஆர் கான்கிரீட் ஒர்க்குகளை டிகிரி ஆஃப் அக்யூரேசின்னு வச்சுங்க. ஓகே டிகிரி அக்யூரேசி பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமுக்கு 0.01 மீட்டர் கியூப். இது ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா 0.01 மீட்டர் ஸ்கொயர். இதே வந்து லீனியர் டைமென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா 0.1 மீட்டர். அப்போ ஆன்சர் இஸ் திஸ் ஒன் இஸ். ஓகே இதே டீட்டெயில் எஸ்டிமேஷன் ஆஃப் வால்யூம்ஸ் ஆர் ஓகே வால்யூம்ஸ் வந்து அப்போ நியரஸ்ட்டாக எவ்வளோ இருக்கலாம் 0.01 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் த குவான்டிட்டி ஆஃப் டிபிசி டேம் ப்ரூஃப் கான்கிரீட் இருக்குல்ல ஓகே இஸ் ஒர்க்ட் அட் மீட்டர் ஸ்கொயர் தான். ஓகே நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டர் ஸ்கொயரில் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டிபிசி இதை வச்சு. ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the gradual accumulation amount way of the annual periodic deposit which mean for the replacement of structures, replacement reconstruction இந்த மாதிரிலாம் வரும். இங்கே replacement of structures at the end of the life. ஓகே end of it is useful life period is known as sinking. இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கு பாருங்கள். In this method the properties assumed the equal annual sinking a sinking fund method and the sinking இங்கே இருக்கு பாருங்கள் the sinking ஓகேங்களா at the end of the useful life the property is either replaced or reconstructed சொன்னால replaced restructured or reconstructed. ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா sinking fund அப்படிம்பாங்க. அப்போ ஆன்சர் இஸ் திஸ் ஒன் இஸ். ஓகே the quantity of cement required ஓகே quantity of cement required 1 meter cube for cement mortar. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் இது ஒன்று கேட்டிருந்தாங்க 1:7 கேட்டிருந்தாங்க இதில் 1:4. அப்போ ஒரு சிமெண்ட்டு 3 ரேஷியோ வந்து அக்ரிகேட்ஸ். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 7. நமக்கு தேவை சிமெண்ட்டோட இது மட்டும் தான். அப்போ 1/4 இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் சிமெண்ட்டு. ஓகேங்களா இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 480 kgன்னு வரும். ஓகேங்களா இதை பார்த்துக்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா அவங்களே நமக்கு டெரிவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஓகே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக புக்கில் இருக்கிறது தான். சிமெண்ட் மாட்டர் 1:3 1 மீட்டர் கியூபுக்கு. ஓகேங்களா சிமெண்ட் வந்து 1 பார்ட் இருக்குது, ஸ்டாண்ட் வந்து 3 பார்ட் இருக்குது. ஓகேங்களா த குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டு ஓகே 1/3. ஓகேங்களா யூனிட்டாக 3. ஓகேங்களா அவங்க கேட்குறது இதுதான். அப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் மட்டும். ஓகேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தி எஸ்டிமேட். தி எஸ்டிமேட் த ப்ராபபிள் காஸ்ட் அரைவ். எஸ்டிமேட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுறது தான் நேம் இஸ் கால்ட் தி எஸ்டிமேட் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் நெட் ஏரியா ஆஃப் தி லிவிங் ரூம் எக்ஸ்க்ளூடிங் கிச்சன் அண்ட் பேண்ட்ரி. ஓகேங்களா அவங்க கேட்குறது நெட் ஏரியா ஆஃப். ஓகே நெட் ஏரியா இருக்குது, நெட்டு ஒரு இது இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பில்டிங் இருக்குன்னா அதில் நெட்டு ஏரியா எக்ஸ்க்ளூடிங்னா மைனஸ் த கிச்சன் போர்ஷனு, பேண்ட்ரி, இந்த ஸ்டேர் கேசஸ்ஸு, டாய்லெட்டு இதெல்லாம் போகிறதுக்கு போணுச்சு அப்படின்னா திஸ் நேம் இஸ் கால்ட் தி கார்பரேட் ஏரியா அப்படிம்பாங்க. அதுவுமே நமக்கு எடுத்து காமிச்சிடுறேன். இங்கே இருக்க பாருங்கள் த யூஸ்ஃபுல் ஏரியா. இங்கே இருக்க கார்பரேட் ஏரியா டோட்டல் ஃப்ளோர் ஏரியா மைனஸ் சர்க்குலேட்டிங் ஏரியா அண்ட் நான் யூஸபிள் ஏரியா இதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா த டோட்டல் ஏரியா லெஸ் ஃபார் ஸ்டார் கேஸு, டாய்லெட்டு, கிச்சனு, ஸ்டோரு, வராண்டா, கேரிடர், பேசேஜ், போர்ச் இது எல்லாமே இது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே எக்ஸ்க்ளூடிங் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் அப்படிம்பாங்க. ஓகேங்களா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபிக்ஸ்டிங்ஸ்னு அப்படின்னா வந்துச்சுன்னா அப்படின்னாவே நம்ம இந்த யூனிட் மெஷர்மெண்ட்ஸ்னு டாபிக் இருக்குல்ல, யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸில் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்டீல் ஒர்க்கு, ஃபினிஷிங்கு, பெயிண்டிங்கு இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்.
எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எதுலனா பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை பொறுத்து தான் அமௌண்ட் நம்மகிட்ட வாங்குவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் மெஷர்மெண்ட் யூஸ்டு ஃபார் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பெர்க். ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பெர்க்குக்கு கியூபிக், சாரி மீட்டர் கியூப். ஓகேங்களா. இங்கே பிரிக் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஃபவுண்டேஷனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எதில் தான் இங்கே இருக்கு பாருங்கள், ஃபவுண்டேஷன், பிளிந்த், சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா மீட்டர் கியூப்பில் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 ஹெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாத்துக்குமே தெரியும், 1 ஹெக்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁴ மீட்டர் ஸ்கொயர். 1 ஹெக்டர் அப்படிங்கிறது 100 மீட்டரு இன்ட்டு 100 மீட்டர். ஓகேங்களா. இதை தான் பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டர் அப்படிம்பாங்க. 1 ஹெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 10⁴ மீட்டர் ஸ்கொயர். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா. ஓகே. த வேல்யூ ஆஃப் டிஸ்மேண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே. வித்தவுட் டிஸ்மேண்டிங் அப்படின்னா சால்வேஜ் வேல்யூ, டிஸ்மேண்டில்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்னா ஸ்கிராப் வேல்யூ. இது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி காஸ்ட் ஆஃப் தி எஸ்டிமேஷன். தி காஸ்ட் ஆஃப் தி மிஷின் இஸ் 10,000 with the useful life of 100 years. Depreciated cost after 5 years. இப்போ salvage value is 1000. Straight line basic method ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது. ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைன் பேசிக் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே இருக்க பாருங்கள், த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் ஆனுவல் டெப்ரிஷியேஷன். ஓகே. ரொம்ப சிம்பிள். ஆனுவல் டெப்ரிஷியேஷன் டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ காஸ்ட் ஆஃப் தி மிஷின். ஓகேங்களா. 10,000 மைனஸ் சால்வேஜ் வேல்யூ, சால்வேஜ் வேல்யூ எவ்வளவு 1000 rupees டிவைடட் பை நம்பர் ஆஃப் லைஃப். ஓகேங்களா. யூஸ்ஃபுல் லைஃப் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 10. இது ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தில் இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்முலா தான். லைஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி இயர் நமக்கு கொடுத்துருக்கிறது 10. ஓகேங்களா. 10 இதை நம்ம டெரிவ் பண்ணோம்னா 9000 டிவைடட் பை 10 வரும். இதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் 900ன்னு வரும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் 900. ஓகேங்களா. இப்போ இது வரையும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 900 த டோட்டல் டெப்ரிஷியேஷன் இயர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே. 1 இயருக்கு வந்து 900. ஓகே. அவங்க கேட்குறது 5 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4500. அப்போ இப்போ எவ்வளோ காஸ்ட்டு ஆஃப்டர் 5 இயர்ஸில் இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் காஸ்ட்டு மைனஸ் ஓகேங்களா எவ்வளோ டெப்ரிஷியேஷன் வேல்யூ 4500. ஓகேங்களா. இப்போ சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 5500 வரும். 5500. ஓகே. ஆன்சர் இஸ் த 5500. த பிளிந்த் ஏரியா நார்மலி டஸ் நாட் இன்க்ளூட், எல்லாத்துக்குமே தெரியும், கேரேஜ் இதெல்லாம் இருக்கும். ஓப்பன் கார்ட்யார்டு பார்த்திங்கன்னா கோர்ட்யார்டு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். 1 cubic meter ஆஃப் போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஓகேங்களா. யூனிட் வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. யூனிட் வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கே தெரியும். சிமெண்ட்டுக்கான யூனிட் வெயிட் பார்த்தீங்கன்னா 1440 kg per meter cube. ஓகேங்களா. 5 வெயிட்னே கொடுத்துட்டாங்க. 1 cubic மீட்டருங்க அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதே கான்கிரீட்டர் தான் பிளைனாக இருந்துச்சுன்னா 2400. இதே வந்து ஆர்சிசியாக இருந்துச்சுன்னா 2500. இதே ஸ்டோனாக கோட் சர்டிஃபிகேட்டாக இருந்துச்சுன்னா 1800. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட் ஆஃப் தி பில்டிங். தி எலக்ட்ரிகேஷன் யூஸ்வலி அக்கௌண்ட் தி 8%. அது 8 to 10 கொடுத்துருக்காங்களா, 8னே வச்சுக்கிங்க ஞாபகமாக. ஓகே. அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த கம்ப்ளீட் லேபர் பர்சன்டேஜ் த டோட்டல் காஸ்ட் இன் பில்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டிங்க. நார்மலாக அப்ராக்சிமேட் காஸ்ட் த கம்ப்ளீட் தி லேபர் அஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் காஸ்ட் இன் பில்டிங். நார்மலாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ 10 லட்ச ரூபா வருது அப்படின்னா அதில் 25% வந்து ஓகேங்களா. அப்போ 2,50,000 யாருக்கு போயிடும் அப்படின்னா லேபருக்கு தான் போகும். ஓகே. நம்ம எஸ்டிமேஷன் போடுறோம்ல, நம்ம எஸ்டிமேட் போட்டு மெட்டீரியல் எஸ்டிமேஷன்லாம் போட்டு நம்ம இவ்வளோ கால்குலேட் வருது 25 லட்சம் வருது அப்படின்னா அந்த 25 லட்சத்தில் மெட்டீரியல்ஸ் மட்டும் அதில் ப்ளஸ் 20% லேபர் காஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா மெட்டீரியல்ஸை வச்சு மட்டும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் தேவை. அதனால் 25% பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஓகே. லீட் அண்ட் லிஃப்ட் டேம்ஸ் பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட் காஸ்ட் பில்டிங் கேன் பி ஃபவுண்டட். அப்ராக்சிமேட் காஸ்ட்டில் எல்லாமே இருக்கும். சர்வீஸ் யூனிட்டு, ஸ்கொயர் மீட்டர் மெத்தடு, கியூபிக் மீட்டர் மெத்தடு. ஓகேங்களா. இதுலேயுமே நமக்கு இருக்குது அப்ராக்சிமேட் மெத்தட் அப்படிம்பாங்க.
ஓகேங்களா. இந்த அப்ராக்சிமேட் மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சர்வீஸ் யூனிட் மெத்தடும் ஒன் டைப் ஆஃப் தி அப்ராக்சிமேட் மெத்தட் தான். பிளிந்த் ஏரியா, கார்பரேட் ஏரியா, ஓகே, கியூபிக்கல், டிஃபிகல்ட் பே, ரஃப் குவான்டிட்டி எல்லாமே அப்ராக்சிமேட் மெத்தட் தான். நமக்கு என்ன சர்வீஸ் யூனிட் மெத்தட் வந்துருச்சுங்களா. ஓகேங்களா, அது மேலேயே வந்துருச்சு. ஃபஸ்ட்டே வந்து சர்வீஸ் யூனிட் மெத்தட், அடுத்து ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா, இது ஸ்கொயர் த மீட்டர் அதுவும் இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூபிக் மீட்டர் மெத்தட். ஓகேங்களா, கியூபிக் த மீட்டர் மெத்தட். ஓகே, பிளிந்த் ஏரியா மெத்தட் தான் இன்னொரு நேம் வந்து ஸ்கொயர் மீட்டர் மெத்தட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இந்த பிளிந்த் ஏரியாவுக்கு இன்னொன்று தான் ஸ்கொயர் ஏரியா மெத்தட் அப்படிம்பாங்க. ஓகே, த ஸ்பெசிஃபிகேஷன் டிஃபைன். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் இந்த ஒர்க்மேன்ஷிப் ஜென்ரல் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இந்த வால்யூம் ஆஃப் கோட்ஸ் அக்ரிகேட்டு. இந்த வால்யூம் ஆஃப் கோட்ஸ் அக்ரிகேட்டு அதே தான். அது 1:3 இருந்துச்சு. இதில் நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:2:4 அப்படின்ட்டு. அப்போ 1 + 2 + 4 போட்டிங்கன்னா அது 7. அவங்க கேட்டுக்கிறது கோட்ஸ் அக்ரிகேட்டு. அப்போ 4:7 இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, 4:7 அவங்களே சொல்லியிருக்காங்க 100 மீட்டர் கியூப்டா போட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் எஸ்டிமேட், இது ஆல்ரெடி பார்த்ததா. நெக்ஸ்ட் டீட்டெயில் எஸ்டிமேட் த வால்யூம் ஆஃப் ஒர்க் நியரஸ்ட். ஓகே, இது நமக்கு தெரியும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். என்றைக்குமே எஸ்டிமேஷனில் நிறைய மெத்தட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். பிளிந்த் ஏரியா மெத்தடு, அப்ராக்சிமேட் மெத்தடு, இந்தமாதிரி நிறைய இருக்கும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா அனலைஸ் ஆஃப் த ரேட் மெத்தட் தான். நெக்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் த ஆர்சிசி சன்சைடு. நம்ம சன்சைட் பண்ணுறோம்ல, நம்ம வீட்டில் வந்து விண்டோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சன்செட் பண்ணுறோம்ல, அது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் மீட்டரில் தான் இருக்கும். இந்த யூனிட் மெஷர்மெண்ட்ஸில் போய் பாருங்கள், ரன்னிங் மீட்டரில் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 10 மீட்டர், 11 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர் ரன்னிங் மீட்டரில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா while estimate the building, the length or long wall or short walls to be designed founded the centerline walls is called. ஓகேங்களா, நார்மலாக நம்ம இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைன் மெத்தடில் சென்ட்ரலைன் இப்படி வால் இருக்குது அப்படின்னா சென்ட்ரலைனை ட்ரா பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஷார்ட் வால் அண்ட் லாங் வால்ஸ் டு பி ஃபவுண்ட் த சென்ட்ரல் லைன் வால். ஓகேங்களா, வாலோட சென்ட்ரல் லைனை வச்சு பண்ணுறது சென்ட்ரல் லைன் மெத்தட். ஓகே, லாங் வால்னால் கூட அவுட்ரு டு அவுட்ரு பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எர்த் ஒர்க், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த இது குவான்டிட்டி வந்துடும். நெக்ஸ்ட் இது தான் பார்த்தீங்கன்னா த பிக் அவுட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிள் தான். இது ஸ்டேட்மெண்ட் சென்ட்ரலைன் மெத்தடுக்கான எஸ்டிமேஷன். ஓகே, எல்லாமே சென்ட்ரலைன் மெத்தடு ஏரியா செக்ஷன் எல்லாமே வரும். சென்ட்ரலைன் ஒர்க்கு சர்ப்ரைஸ் த டிஃப்ரெண்ட் செக்ஷன் கரெக்டு. ஓகேங்களா, இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்கும். சென்ட்ரலைன் மெத்தட் ஸ்பெஷலி அடாப்ட் ஃபார் த எஸ்டிமேட்டிங். ஓகேங்களா, இப்போ ரெக்டாங்குலர் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி ரெக்டாங்குலர் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் மெத்தடில் கூட பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் ஒரு சர்க்குலர் பில்டிங்காக இருக்குது, ஒரு ஆக்டகனல் பில்டிங்காக இருக்குது, இந்த ஹெக்ஸகனல் பில்டிங்காக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வி ஹவ் ஃபாலோ தி சென்ட்ரலைன் மெத்தடில் மட்டும்தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். ஓகேங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைன் மெத்தட் ஸ்பெஷலி அடாப்ட் ஃபார் அந்த சர்க்குலர் பில்டிங்கு. ஓகேங்களா, அந்த ஹெக்ஸகன் பில்டிங்கு, இந்த இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மேஜராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாங் வால் ஷார்ட் வால் சொன்னால த எஸ்டிமேட் லென்த் ஆஃப் தி வால் சென்ட்ரலைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி வால். ஓகேங்களா, லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் மெத்தட் எஸ்டிமேஷன் வந்து லென்த் ஆஃப் தி லாங் வால் த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஓகேங்களா, சென்டர் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா half of the berth of the each wall. ஓகேங்களா, half of the berth of the each wall. இது மேக்ஸ் த ஃபாலோவிங் தான். இந்த மேக்ஸிமம் இதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, த ப்ரைஸ் ஃபார் கான்கிரீட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா லம்சம் கான்கிரீட்டு, ஐட்டம் கான்கிரீட், இது எல்லாத்தையுமே நீங்கள் டெரைவ் பண்ணுவீங்க. ப்ரைஸ் ஒர்க் கான்கிரீட்டுங்க அப்படியே தெரியும். ஓகே, ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இது இருக்கும். நெக்ஸ்ட் லம்சம் கான்கிரீட்டுக்கு இந்த பில்டிங், ரோட், பிரிட்ஜ், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது எல்லாமே லம்சம். மெயின்டெனன்ஸ் வந்துச்சுன்னா ப்ரைஸ் ஒர்க் கான்கிரீட்டுங்க. ஓகே, ஐட்டம் ரேட் கான்கிரீட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பை டீட்டெயில் மெஷர்மெண்ட். டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ஐட்டம் ரேட்டு. நெக்ஸ்ட் லேபர் கான்கிரீட் இருக்கும். ஓகேங்களா, லேபர் கான்கிரீட் நாட் ப்ராக்டிஸ்டு இன் கவர்மெண்ட்டு. ஓகேங்களா, ப்ரீ டெண்டர் ஸ்டேஜ், ப்ராடக்ட் ரெக்கார்டு எல்லாமே ப்ரீ டெண்டர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சைட் செலெக்ஷனு, ஃபைனல் அலைன்மெண்ட் இது எல்லாமே வரும். ஓகேங்களா, அந்த கான்ட்ராக்டர் லெஜர் இஸ் மெயின்டைன் பை, இந்த கான்ட்ராக்டர் லெஜர் யார் மெயின்டைன் பண்ணுவாங்க, செக்ஷன் ஆஃபீஸாக இது கிடையாது, டிவிஷன் ஆஃபீஸில் தான் பார்த்தீங்கன்னா இது மெயின்டைன் பண்ணுவாங்க. இதிலே நம்ம புக்கில் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங்கில் மேக்ஸிமம் இப்போ அனலைஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 கொஸ்டின் வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் வருது. மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே ரேண்டமாக கேட்குறாங்க.
ஓகேங்களா. அந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். இதை மேக்ஸிமம் ஒரு 15 மார்க் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை பாருங்கள், பார்த்துட்டு கொஞ்சம் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன், வேணுங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.